தேர்தல் திருவிழா களைகட்டி தேர்தல் தேதியும் அறிவிச்சாச்சு. அதனால எல்லா கட்சிகளும் மும்பரமா கேண்டிடேட் இன்டர்வியூல பிஸியா இருக்காங்க. அந்த வகையில திமுக அலுவலகத்துல முதல்வரும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில இன்டர்வியூ நடந்திருக்கு. இதுல உள்ள என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க, போட்டி போட விருப்ப மனு கொடுத்ததுக்கு என்ன காரணம், சீட் கிடைக்குமா கிடைக்காதா, ஹெவி காம்படிஷன் பத்தி முதல் தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க, ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ண கட்சி நிர்வாகிகள் பேசியிருக்காங்க. பேரு ஷாருகலா, வெங்கடாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன். நான் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு டிஎம்கே சார்பில் போட்டியிடுறதுக்காக விருப்ப மனு கொடுத்து இன்னைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க, அட்டென்ட் பண்ணியிருக்கோம் சார். நாங்கள் திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு நாங்கள் எல்லாரும் எங்களுடைய தலைவரை பார்த்து எங்கள் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேண்டும்னு கேட்டிருக்கோம். எங்கள் தலைவரும் கண்டிப்பாக இந்த முறை திமுகவுக்கு ஒதுக்குறோம் என்று சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. தலைவர் அவர்கள் ஒரு அழகாக அனைவரையும் அமர வைத்து ஒவ்வொருவரையாக முதலில் ஒன்றிய செயலாளர்கள், அதன் பின் பேரூராட்சி செயலாளர்களுடைய கருத்துக்களை கேட்டு நீங்கள் இந்த தொகுதியில் எவ்வாறு நம்முடைய கழகம் வெற்றி பெறும் என்று அவர்கள் அழகாக எப்படி வெற்றி பெறும் அதற்காக நீங்கள் சொல்லுகிற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டார்கள். கட்சி தலைவரை சந்திச்சோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாரு. அவரோட திட்டங்கள்லாம் எப்படி ரீச் ஆயிருக்கு, கிராமங்கள்ல மகளிர் உரிமை தொகையெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கடந்த 30 வருஷமா திமுகவுக்கு ஒதுக்கல எங்க தொகுதியை, இந்த வாட்டி கொஞ்சம் கன்சிடர் பண்ணி திமுகவுக்கு ஒதுக்குங்க தலைவரே, நீங்க யாரை காமிச்சாலும் இந்த வாட்டி உறுதி வெற்றி நாங்குநேரி தொகுதிக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ ஆல்ரெடி நான் வந்து பஞ்சாயத்து பிரசிடெண்டாக இருந்துட்டு இருக்கேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லைக் பஞ்சாயத்துக்கான டெவலப்மெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம தொகுதிக்கும் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் விருப்ப மனு கொடுத்துருக்கு. தொண்டர்கள் நிறைய பேர் இன்டர்வியூக்கு வந்தாலும் பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்காம எல்லார்கிட்டையும் ஒரே கேள்வி தான் கேட்டிருப்பாங்க போல. அதே மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது, தலைமை என்ன சொல்லுதோ அதுதான், அதுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. நேர்காணல வந்து ஸ்பெசிஃபிக்கா யார்கிட்ட இண்டிவிஜுவலா இந்த கொஸ்டினும் கேட்கல, தொகுதி பத்தி ஃபீட்பேக் கேட்டாங்க. அண்ட் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியாது. ஸோ யாருக்கு தலைமை யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்களுக்காக எல்லாரும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னாங்க. எல்லாரும் என்ன கேட்டாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டாரு. நேர்காணல் எப்படின்னா இருந்தது, மினிஸ்டர் சிஎம் என்ன சொன்னாங்க, ஒர்க் எப்படி பண்ண சொல்லியிருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கு, களத்துல வெற்றி பெறுவோம். அவரு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சாரு. ஆனா அமைச்சர் கீதா ஜீவன் 2 வார்த்தையில சொல்லி முடிச்சிருக்காங்க. எல்லா அரசியல் நிலவரங்களையும் எல்லா நிர்வாகிகளையும் விண்ணப்பம் பண்ணவங்கள்ட்டையும் கேட்டறிந்தார்கள்.